எத்தே, நம்ம திவ்யாவுக்கு ஒரு மாப்பிள்ளை வீடு இருக்கான். தரகர் சொன்னாரு, பார்க்க வர சொல்லட்டுமா? இந்தாடி பானு, இப்ப தானே ஒரு கல்யாணம் நின்று போயிருக்கு. உடனே மாப்பிள்ளைய வர சொன்னா திவ்யாவுக்கு மனசு கஷ்டப்படாதா? கொஞ்ச நாள் போகட்டும், பைய பாத்துக்கிடலாம். இல்லத்தே, நல்ல இடம்னு தரகர் சொன்னாரு. எம்மாடி, எந்த இடமாவது இருந்துட்டு போட்டோம். அவளுக்கு நீ பிறந்தவன் ஒரு நாள் வரதான் செய்வான். சும்மா போட்டு நல்ல இடம் கெட்ட இடம் உடனே பார்க்கண்டா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். வானக்கா, வானக்கா. எம்மாடி, இது அந்த சென்பா கூப்பிட்ட மாதிரி இருக்கு. உள்ள வா சென்பா. நான் உங்களை முன்னாடி தலைவாசல்ல தேடினேன், காணோம். ஏன்க்கா இப்படி கொல்லப்புறத்துல வந்து உட்கார்ந்துருக்கியே? இல்லடி அம்மா, முன்னாடி ஒரு காத்து இல்ல, ஒரே புழுக்கமா இருக்கு. அதான் பின்னாடி வந்தோம். இங்க கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்கா, இங்க சுகமா இருந்துச்சு. அந்தால நானே என் மருமகளும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வாங்க செண்பாக்கா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திய? இல்ல பானு, இன்னைக்கு தேதி எத்தனை? 30 ஆயிடுச்சுல. குழுப்பணம் நீ தரல, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ செண்பாக்கா, மறந்துட்டேன். வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சா, அது தேதியே மறந்துட்டேன். கொஞ்சம் நீ உட்காருங்க, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். ஆமா, உங்க பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாமே. திவ்யாவை எத்தனை மாப்பிள்ள தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்றாங்க, எதுக்கு? நினைச்சேன் வந்துட்டாளே, இன்னும் கேட்காம அம்முனி இருக்காளே. நீ ஆரம்பிச்சுட்டாளா? ஏ பானு, நீ போய் காசு எடுத்துட்டு வா, நேரம் ஆகுதுல்ல. உட்காருங்க செண்பக்கா, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். ஏன் பாட்டி, மாப்பிள்ளை எதுக்கு திவ்யா வேணான்னு சொல்லிட்டு போனாருன்னு உங்க மருமக கிட்ட கேட்டதுக்கு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா, மாப்பிள்ளை ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு போனாரு? ஆமா, அரட்டை உசுர பாரா, ஊர்கோள் கேட்கறதுக்கு எப்படி வந்து உட்கார்ந்துருக்கு. குழுவுல விடுறேன்னு ஊடு ஊடா போய் ஊர் சோவாரி தலையுது. எம்மாடி, நீ ஏதோ என்கிட்ட கேட்ட மாதிரி இருக்கு. எனக்கு 2 காதவும் சளி பிடிச்சி அடைச்சு போச்சு. நீ சொல்றது கேட்கவே மாட்டேங்குதுமா. நல்ல கிளவி காதல நல்லா கேட்கும், ஆனா கேட்காத மாதிரி நடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. காசை கடுகு டாட்பாவுல தானே வச்சேன், காசை காணும். கடுகு டப்பாவுல வச்ச காசு எங்க போயிருக்கோம்? எத்தே, இங்க வாங்க கொஞ்சம். ஏ செண்பா, என் மருமக எதுக்கோ கூப்பிடுறா, நம்ம என்னன்னு கேட்டு வரேன். கொஞ்ச நேரம் இங்க நில்லு. நான் கேட்டதுக்கு காது கேட்கலன்னு நடிச்சிச்சு. இப்ப மருமக ஒரு வார்த்தை தான் கூப்பிட்டா, அது மட்டும் காது கேட்டுச்சாங்கோ. பொல்லாத கிளவியா இருப்பா போல இவ. என்னடி இந்த கத்து கத்துற? பாம்ப பார்த்த மாதிரி பணம் தானே எடுக்க வந்தா? அத்தே, நான் அந்த கடுகு டப்பாவில் வச்சிருந்த காசை காணத்தே. என்னது, கடுகு டப்பாவில் வச்சிருந்த காசை காணுமா? ஏண்டி, நம்ம வீட்டுல வந்து யார் எடுக்க போறா? இங்கதான் இருக்கும், நல்லா தேடு. நான் வச்ச இடத்துல நல்லா தேடிட்டேன் தே. வச்ச எனக்கு தெரியாதா நான் எங்க வச்சேனே? காசை காணத்தே. ஏண்டி, காசு என்ன கால் முளைச்சி பக்கத்து வீட்டுக்கா போயிருக்கோம், நல்லா தேடு. எத்தே, காசை காணத்தே. யார் எடுத்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியுது. வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாவ. அந்த ஊர் கழுத ஒருத்தி இருப்பாளே சத்யா, அவ தான் எடுத்திருப்பா. இந்தாடி பானு, நீ காணணும்னே சத்யாவை வீணா சொல்லாத. அவளாம் எடுத்துக்க மாட்டா, அவ தானே இந்த காசை உனக்கு தந்ததே. ஆமா ஆமா, காசை தந்த மாதிரி தந்துட்டு பின்ன மாதிரி தூக்கிட்டு போறதுதான் அவளுக்கு வேலை. நீயும் உன் பொண்ணு நன்றி கெட்டவளுக. அவ உழைச்சி உழைச்சி உன் கையில தான் உனக்கு காசெல்லாம் தாரா. அவளுக்கு நீ ஏதாச்சும் சேர்த்து வைக்கலாம். எவ்வளவு தந்தாலும் அவளை கரிச்சு கொட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. இந்த பாருங்க அத்தே, அவளுக்குலாம் வக்காலத்து வாங்காதாங்க. அவ இத மாதிரி 2-3 தடவை எடுத்திருக்காள்ல, அதனாலதான் நான் அடிச்சு சொல்றேன், அவ தான் எடுத்திருப்பானி. ஏன், உன் மூத்த பொண்ணு திவ்யா இருக்கல்ல, அவ எடுக்க மாட்டாளோ? அவ வெளியே முகத்துல ஒரு மாதிரி இருக்கா, உள்ள வரத்துல மினிக்கிட்டு வரா. ஏன் அவ போய் எதுவும் வாங்க மாட்டாளாங்க? இந்த பாருங்க அத்தே, நான் சத்யாவை சொல்லிட்டேன்னு நீங்க சொல்லணும்னு திவ்யாவை சொல்லாதுங்க. திவ்யாவுக்கு அந்த மாதிரி குணமும் கிடையாது, அப்படி களவாட வேண்டிய அவசியமும் கிடையாது. எதுனாலும் என்கிட்ட கேட்டு வாங்குவா. அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா பேசுமா. வெளியே இந்த செம்பா ஊர் கோல்காரி இருக்கா, அவ காதுல மட்டும் விழுந்துச்சுன்னா நம்ம சத்யாவை பத்தி தண்டரை அடிப்பா. கொஞ்சம் அமைதியா பேசு. முதல்ல போய் இந்த செம்பாவை நான் அனுப்பி விட்டுட்டு நைட்டு அவ வரட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு கச்சேரி வச்சுக்கிடியே. சரி போமா, அவட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளி. நைட்டு காசு தாரேனே, சத்யா வந்தானு வாங்கி கொடுத்துக்கிடலாம். போ, அவன் நின்றுகிட்டே இருக்கா வெளியே, என்ன பேசுறான்னு காதை உன்னிப்பா உள்ளதான் கேட்டுக்கிட்டு இருப்பா. அவளை அனுப்பிவிடு. என்ன பானுக்கா, உள்ள ஏதோ சவுண்டா இருந்துச்சு, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சென்பா, உனக்கு வச்சிருந்தேன் காசு, அதை அர்ஜெண்டா திவ்யா கேட்டேன்னு எடுத்து கொடுத்துட்டேன். அது தெரியாமல் தேடிட்டு இருந்தேன்ல, அதுதான் கொஞ்சம் சவுண்டாக பேசிட்டேன். காசு இப்போ இல்லை, சாயந்தர வாக்கில் கொண்டு வந்து தரட்டுமா? என்னக்கா இவ்வளோ தூரம் அடைஞ்சேன் காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. சரி,
சாயந்தரம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. மாதம் கடைசி கணக்கெலாம் பார்க்கணும், அதனால் கண்டிப்பாக சாயந்தரம் வந்து கொடுத்துருங்க. இவ தர காசை நம்பி இருக்க போய் தானே நம்ம இந்த கண்டவங்கிட்டலாம் இப்படி அசிங்கமா நிக்க வேண்டியதா இருக்கு. இதே இந்த மனுஷன் இருந்தா நம்ம ஏன் இவ்வளவு அசிங்கப்படுறோம், குழுவுல பணம் வாங்குறோம், வீட்டை அவரே பார்த்துக்கிடுவாரு. எல்லாம் என் தலை எழுத்து. இப்படி எல்லாருக்கிட்டையும் கை கட்டி நான் பதில் பேசணும்னு இருந்திருக்கு.